அப்போ ஒரு 3 விதமான காரியம் இருக்குது. ஓகே, இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, ஓகே, இட் இஸ் அபவுட் ஃபுட். அந்த சாப்பாடை போதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, கட் பண்ணுவீங்க. கட் பண்ணும் பொழுது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் எப்படிமா இருக்கும், அந்த எண்ணத்துக்குடா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு தோணும். அது உண்மையாக நான் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது எனக்கு. உபவாசம் இருக்கும்போது என்னடா சாப்பிட கூட முடியல, ஃபாஸ்டிங்கில் போகிறோமே அப்படின்னு தோணும். அதுதான் சோல் ஆரம்பிச்சிருச்சு, ஆத்மா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருச்சு என்ற அர்த்தம். ஆனால் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இல்லை கத்தருக்காக அப்படின்னு போட்டு போகணும். ரெண்டாவது என்டர்டெயின்மெண்ட். இந்த சீரியல் பார்க்குறது, 10 நிமிஷம் கதையை அரை மணி நேரமாக எழுப்பான், பார்த்துருக்கீங்களா? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அவன் திரும்புறதே 3-4 வாட்டி திரும்புவான். அதையும் நீங்கள் வாயை பொழுது ஐயோ என்ன ஆச்சு வந்தானா இல்லையா, அதுக்கிட்டையும் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். அதையும் பார்த்து வெயிட் பண்ணிட்டு கிச்சனுக்கு போயிட்டு திரும்பி நின்று காத்துட்டு இருப்பீங்க. அவன் 20 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான், 10 நிமிஷம் தான் கதையை வச்சிருப்பான். அந்த 10 நிமிஷம் கதைக்காக நீங்கள் ஊரா காத்துட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் ஃபாஸ்டிங் சீசனில் மறந்துடுங்க. பார்க்காதீங்கன்னா கேட்க மாட்டீங்க. அது 40 நாள் இயேசுவா வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். பாஸ்டர் நான் சீரியலாக நான் வெறும் ஃபோன் தான் பாய்க்கிறேன். எங்கே டிக்டாக்லேயும் சீரியலாக இருக்குது. இப்போ படம் பார்க்குறது, சினிமா பாட்டு கேட்குறது, அப்படி பாட்டெல்லாம் கேட்டு உருகி இருக்கிறது, காதல் ஃபீலிங்கில் போடுறது, நோ ஃபார் இட். அதெல்லாம் வேண்டாம். 40 நாள் இயேசுவை தான் நீங்கள் காதலிக்க போகிறீங்க. இயேசு தான் உங்களுக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அதை தவிர்த்து ரொம்ப ரொமான்டிக் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இட்ஸ் ஒன்லி அபவுட் ஜீசஸ். என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க 6 மணிக்கு மேலே நான் புக்கா போஸ்ட் பண்ணி பார்க்குறேன். முடியாது. சாப்பிட்றது மட்டும் தான் உங்களுக்கு 6 மணிக்கு புக்கா. பட் யூ இன் 40 days ஃபாஸ்டிங். 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க. அதை நான் 6 மணிக்கு மேலே போய் படம் பார்க்குறேன், அதெல்லாம் முடியாது. 40 நாள் நீங்கள் வனாந்தத்தில் இருந்தாகும். யூ வில் மேக் யுவர் ஓன் லைஃப் டு பி அ டெசர்ட் லைஃப் ஒன்லி ஃபார் 40 days. இதுதான் sacrifice, இதுதான் ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. And then வாலிபர்கள் இந்த பப்ஜி, ஓகே, இந்த கேம்ஸு, இந்த ஷூட்டிங் கேமு, அந்த கேமு, இந்த லெவல் அன்லாக் பண்ணோம். 40 நாளைக்கு ஃபோனில் கேமை தொடாதீங்க. நோ கேம்ஸ் இன் த ஃபோன். ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே ஹோம்ஒர்க் முடிச்சோடனே உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்க, கேம்ஸ் தர்றீங்க. இதெல்லாம் கட் டவுன் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் தான் பொறுப்பு. இஃப் யூ டோன்ட் எஜுகேட் யுவர் சில்ட்ரன் டு டேக் அ ப்ராப்பர் ஃபாஸ்டிங், யூ ஆர் ஃபெயிலிங் ஆஸ் அ பேரண்ட்ஸ். ஐம் டெல்லிங் யூ. உங்கள் பிள்ளைங்க உபவாசம் இருக்க நீங்கள் சரியாக வழி நடத்தலைன்னா நீங்கள் ஒரு பெற்றோராக நீங்கள் ஃபெயில் பண்ணுறீங்க. வந்து பார்த்துட்டு நிற்கக்கூடாது. பார்த்து என் பிள்ளை நீங்கள் ஆவில சரியாக வளர்க்குறீங்க, நீங்கள் சரியாக வளர்க்குறதுன்னு அர்த்தம். ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் ரோத்தான எடுத்து வச்சு ஒழுங்கா நீ ஃபாஸ்டிங் இடுன்னு சொல்லுங்க. ஒரு 6 வயசு 7 வயசுனா புட் தேம் ஆன் ஃபாஸ்டிங். ஸ்டார்ட் கிவிங் தேம் தி மெத்தட்ஸ். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தாங்க உபவாசம் எடுக்கிறதுக்கு. 7 வயசு 6 வயசு 7 வயசு தான் ஃபாஸ்டிங் இருக்காள் நான். ஸோ அது இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ லேர்ன் தட். அது செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த கேம்ஸு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபோனெல்லாம் ரம்பாஸ் பண்ணிடுங்க. மக்களில் வச்சு ஓகே ஸ்கூல் முடிஞ்சு ஓகே வச்சுட்டு முடிஞ்சு நீ தொடாத, நாளைக்கு காலத்து தான் ஒரு ஃபோன் உனக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருந்தீங்கன்னா 40 நாளுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. they will encounter the Holy Spirit. And then hobbies. சிலதுக்கு ஹாபிஸ் இருக்கலாம். ஆனால் அந்த ஹாபிஸ் ஒரு ஹெல்த்தியான ஹாபினா ஓகே, நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் செய்ய போகிறீங்க, தட்ஸ் ஃபைன், ஓகே. ஆனால் அந்த ஹாபிஸ் வந்து சும்மா டைம் வேஸ்ட்டுக்கு உங்களோட ஹாப்பி பண்ணுறதுக்கு போணுச்சுன்னா அதெல்லாம் கட் டவுன் பண்ணுங்க. ஓகே, ஹாபிஸ் நிறைய கேட்டகரி இருக்குது, ஆமாவா இல்லையா? ஸோ எது வந்து ஹெல்த்தியோ தட்ஸ் ஃபைன், எது வந்து நாட் ஹெல்த்தி ஃபார் யூர் ஸ்பிரிச்சுவல் டோன்ட் டூ தட். அதெல்லாம் கட் டவுன் பண்ணுங்க. அதுதான் ஒரு உபவாசத்துக்கான அழகு. ஒரு மனுஷன் காலையிலே எழுந்து அதிகாலையுமே ஜபிக்கிறான், அதுவும் ஒரு உபவாசம் தான். ஓகே, நல்லா தூங்கிட்டோன்னா ஜபிக்கிறேன்னா அது ஒரு உபவாசம் தான். சில என்டர்டெயின்மெண்ட்லாம் அவாய்ட் பண்ண இதெல்லாம் ஒரு உபவாசம் தான். we give so much of priority for our belly. நம்ம வயிற்றுக்கு முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகமாக தரும். இதை நிரப்பிட்டா போதும், நம்மளுக்கு இது திருப்தியாக இருந்தால் போதும். நம்ம இதை தான் ரொம்ப கவனிக்கணும். நம்மளை அறியாமலே நான் சொல்கிறேன், விக்கிரகம் அப்படி சொல்ல தெரியுமா, அது வெளியே மாத்திரம் இல்லை நம்மகிட்டே இருக்குது. we idolize our belly, we idolize our stomach. அதை பிரியப்படுத்த நம்ம குறிக்கோளாகவே நம்ம இருக்கிறோம். நம்ம வயிறை நம்ம தான் கட்டுப்படுத்தணும். அதோட சைஸ் அல்ல, அதோட தேவையை. ஓகே, ஏன் சைஸ்னா சில பேர் ஜெனட்டிக், அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, வயிறு பெருசாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சைஸ். ஆனால் அதோட தேவையை நம்ம கட்டுப்படுத்தலாம். we can control the need of our belly. It is possible. Hallelujah. எந்த மனுஷன் தன் சொந்த வயிற்றை கட்டி அடுக்கிறானோ அவனால அவன் மாம்சத்தை கட்ட முடியும். If you are able to bind your own belly, can control the food, means you can control your flesh. That proves, அது அடியாளம்.
ஒரு மனுஷன அவன் இச்சையை அடக்க முடியும் என்ன அடையலைன்னா அவன் வயிற்ற கட்ட முடிச்சுன்னா அவனால முடியும். Anyone who practice fasting is a person who can control the lust of flesh. மாம்சத்தின் இச்சையை அடக்க தெரிந்தவளாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் சொன்னான், நான் ஃபாஸ்டிங் எடுப்பேன் பாஸ்டர். எத்தனை மணிக்கு எடுப்பேன்ட்டு மேக்சிமம் மத்தியானம் 12 மணி தான் ஃபாஸ்டிங் எடுப்பேன். 12 மணி. நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்? 11 மணி தான் எழுந்திருப்பேன். நான் எப்பவுமே காலைல 11 மணிக்கு எழுந்திருப்பேன். அதோட ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு சாப்பிட்டுருவேன். என் ஃபாஸ்டிங் 12 மணி தான் சொன்னான். நான் கூட பண்ண மேபி அவன் இப்படியே காலைல சாப்பிட்டு இது பண்ணு பார்த்தா அவன் எழுந்திருக்கிறதே 11 மணி தான். ஃபாஸ்டிங் 12 மணியா? என்ன கணக்கு இது? நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சம் பீப்பிள்ஸ் என்ன சொன்னேன், பாஸ்டர் 12 மணிக்கு நான் சாப்பிட்டா கையில் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், நீங்க ஃபாஸ்டிங் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 3 days அப்படிதான் இருக்கும். 3 நாளைக்கு தலை சுத்தம், உட்காந்து எழுந்து அப்படியே ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி இருக்கும். உடனே இதான் சாப்பிட்டு கேன்சல் பண்ணிடாதீங்க. இது நார்மல். பிகாஸ் your body which used to take food now without food அது ஓவர் ஒர்க் பண்ணும். என்ன பண்ணும், இப்போ உங்களுக்கு இருக்க கொழுப்புலாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். your body eats your body. okay, your belly eats your body. இதான் நடக்கும் ஃபாஸ்டிங்ல. ஓகே, அது என்ன பண்ணும், உள்ளுக்கு அந்த பசிப்பு என்ன பண்ணும், உள்ளுக்கு இருக்க கொழுப்புலாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது சாப்பிடும் பொழுது அந்த கொழுப்புல ரொம்ப அங்கே இருக்குது. ஆமாவா இல்லையா? நம்ம பாடி வந்து எதிர்பார்த்த சாப்பாடு வேற, வர்ற சாப்பாடு வேற. இப்போ ஸோ அங்கே கொஞ்சம் ஷேக்கன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 to 7 days இந்த இஷ்யூ இருக்கும். திடீர்னு கால் கிராம் ஆகும். இப்படி காலை உதவிட்டு இருப்பீங்க நின்றுக்கிட்டு, இப்படி குடிஞ்சு அங்கே பிடிச்சிக்கும், அப்படி குடிஞ்சு அங்கே பிடிச்சிக்கும். அது என்ன, நம்ம சாப்பிடாம இருக்கிற வசி காற்று பிடிச்சிக்குவாங்க எங்கேயும். இதை தான் அவங்க சொல்லி அந்த மாதிரி நடக்கும்பொழுது ஒரு 7 days கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி அவங்களுக்கு போகும் உடம்பு. 8வது நாள் யூ வில் அடாப்ட். 21 நாளுக்கு மேலே பாடி பழகிருச்சு. ஓகே, அதுக்கு இருக்க மிச்ச நாளில் பார்த்தீங்கன்னா டெம்ப்டேஷன் ஸ்ட்ராங்காக இமோஷன் அடிக்கும். ஆஃப்டர் 21st day 21 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 21 நாளும் சாப்பாடு அந்த மாம்சத்தின் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. 21 நாளுக்கு அப்புறம் இமோஷனலி பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா அது உங்கள் பாடி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இட்ஸ் அடாப்டிங். பட் ஸ்பிரிட்ல வந்து உங்களுக்கு கோபம், எரிச்சல், இந்த பொறாமை, இந்த வார்த்தை, சபிக்கிறது, இதெல்லாம் வரும். டெம்ப் பண்ணுவீங்க. பி கேர்ஃபுல் ஆன் தட். ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஜனங்க வனாந்தரத்துல எரிச்சல் அடைந்தார்கள், கடவுள் மேல முறுமுறுத்தார்கள், அதனால தான் சபிக்கப்பட்டாங்க. ஃபுட் கேன் காஸ் யூ டு கர்ஸ். வயிற்றுக்காக தான் சபிக்கப்பட்டார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. 40 வருஷமா வனாந்த சுத்தினாங்க தெரியுமா? என்ன பாவம் தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு தான். சாப்பாடுக்காக 40 வருஷமா அங்கே சொல்லி நினைச்சுக்கிதுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சாப்பாடுக்காக பரலோகத்தை விட போறீங்களா? சொல்லுங்க, சாப்பாடுக்காக பரலோகத்தை விட போறீங்களா? விட்டுறீங்களோ? அதான் வெறும் 40 நாள். சில பேர் செய்தி ஆரம்பிக்கும் பொழுது ஃபாஸ்டிங் தானே, இப்போ இந்த ஃபாஸ்டிங்ல இவ்வளோ இருக்குதா? ஆமா, நிறைய இருக்குது. இன்னும் வருஷத்துக்கு ஒரு இடத்த எடுக்கிறோம், அது சரியா எடுப்போம். ஹல்லேலூயா.